திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். நவராத்திரி திருநாளினுடைய 6வது நாள் இன்றைக்கு லக்ஷ்மிக்கு ரொம்பவே உகந்த நாள். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவங்க திருமதி ரேவதி ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த நவராத்திரி திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்கு 9 நாளும் 9 சிறந்த கர்நாடக இசை பாடகர்கள் பாடகிகள் வந்திருக்காங்க. அதுல நீங்களும் வந்து சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு பாடல் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி அன்னபூர்ணாஷ்டகம் வந்து இந்த நவராத்திரியில வந்து எல்லாரும் கத்துட்டு இருக்காங்க. அதனுடைய 6வது பாடலை இப்ப நான் சொல்லி கொடுத்துடுறேன். 6வது பாடலுக்குள்ள போயிடலாம். ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ண நகரி சம்போ ஸ்ரீபாவாகரி காஷ்மீரா திரிபுரேஸ்வரி त्रिनयनी विश्वेश्वरी सर्वरी स्वर्गद्वार कवाट पाठ नगरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंब नगरी माता अन्नपूर्णेश्वरी माता अन्नपूर्णेश्वरी. உங்க முன்னாடி பாடுறது எனக்கும் ஒரு வாய்ப்பா தான் நான் வந்து கருதுறேன். இதனுடைய அர்த்தத்தை நல்லா பாடுறீங்கம்மா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த பாடலுடைய அர்த்தம் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆ முதல் ஷா வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை படைத்த இறைவியே அப்படின்றதான் குறிப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், இப்படி 3 செயல்களை செய்யக்கூடிய இறைவனுக்கு துணைவியாக இருக்கக்கூடிய இறைவியே அம்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறாங்க. இறைவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் துணையாக நிற்பவர். அதனாலதான் அம்பாளை துணைவி, மனைவிங்கிறத தாண்டி துணைவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அதனுடைய சிறப்பு குறிப்பிட்ட பாடலாக தான் இந்த அன்னபூர்ணாஷ்டக பாடல் அமைஞ்சிருக்கு. ஆக இதுல வந்து இப்படி எழுத்துக்கள் ஆகட்டும், இல்லை இந்த உலகத்தினுடைய உயிர்கள் அவங்க வந்து பிறக்கிறதாகட்டும், இல்லை அவங்க வாழறதாகட்டும், இறக்கிறதாகட்டும், இப்படி எல்லாத்துலேயும் எப்படி இறைவன் நிறைஞ்சிருக்கிறாரோ, அந்த முக்கண்ணன் இருக்கிறார் இல்லையா, முக்கண்ணன் அப்படின்னு நம்ம வந்து கிருஷ்ணனை சொல்றது இல்லை, 3 கண்களை உடைய சிவபெருமான குறிப்பிடுறோம். ஆக அவருடைய எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு அவரில் பாதியாக இருக்கக்கூடிய அம்பாளே உன்னை நான் வணங்குகிறேன். அம்மா, எனக்கு தினசரி என்னுடைய உணவுக்கான பிக்ஷையை நீ அளிப்பாயாக அன்னபூரணியே. ஏன்னா இது அன்னபூரணியிட்ட நம்ம ஒவ்வொரு விதமா அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி வேண்டும் விதமாக இந்த அன்னபூர்ணாஷ்டகம் அமைஞ்சிருக்கும் பட்சத்துல அவங்க கிட்ட பிக்ஷை கேட்டு சரணடையும் விதமாக இந்த 6ஆம் பாடலினுடைய பொருள் அமைஞ்சிருக்கிறது. ரொம்பவே சிறப்பு. சரி, இதை பார்த்தாச்சு. இப்போ நவராத்திரி 6ஆம் நாளுக்கான கலர் நாங்கள் போட்டிருக்கிற இந்த கலர் ட்ரெஸ் கோட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவப்பு தான் இந்த 6ஆம் நாளினுடைய கலர். இந்த நிறத்தை தான் வந்து நம்ம வந்து அணிஞ்சுக்கணும் இந்த 6வது நவராத்திரி திருநாளில். இந்த 6ஆம் நாளில் நம்ம சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை சுண்டலும் எலுமிச்சை சாதமும். லக்ஷ்மிக்கு உகந்த 3 நாட்களில் இதுதான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து 4 நாட்களும் வந்து சரஸ்வதிக்கு உகந்த நாட்கள். அதில் 3ஆம் நாள் சரஸ்வதி பூஜையாகவும் அதனுடைய 4ஆம் நாள் தான் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுது. இதுதான் இந்த நவராத்திரி 6ஆம் நாளினுடைய சிறப்பு. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்க முன்னாடி பாடினது. அண்ட் நீங்க இங்கே வந்து திருவருள் டிவியில இந்த நவராத்திரி விழாவை சிறப்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கர்நாடக இசை பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் கொஞ்சம் லேட் ஸ்டார்ட்னு சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல வில்லேஜ்ல இருந்ததுனால அங்க வந்து பாட்டு சொல்லி தரத்துக்கெல்லாம் யாரும் கிடையாது. இங்கே சென்னைக்கு வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் நம்ம கேட்கவே வேண்டாமே, பாட்டு சொல்லித்தரத்துக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நான் வந்து எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்ததுக்கப்புறம் தான் என்னோடய கர்நாடிக் மியூசிக் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா நான் சாதாரணமாக பாடுவேன், எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு பாடுவேன். ஸோ நான் பாடுறது வந்து நல்லா இருக்கே, நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் என்னுடைய வீட்டில் எங்கள் இன்லாஸு எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு வாத்தியார், நல்ல ஒரு வாத்தியாராக தேர்ந்தெடுத்தேன். அப்போது இந்த விஆர் சேத்துராமையர்ன்ட்டு ஒரு மதுரமணியரோட டிசைபிள், அவர் வந்து டைரெக்டாக அவர்கிட்ட கற்றுட்டுருக்கார். அவர்கிட்ட வந்து அவர் எங்கள் சைதாப்பேட்டிலே இருந்தார். நான் இருக்கிற இடம் சைதாப்பேட் தான். அங்கே இருந்ததுனால அவர் வந்து வீட்டுக்கு எனக்கு சொல்லித்தர வருவார். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இருந்தேன். அப்போ கூட சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப் டே தான். ஆஃப் டேனால சாட்டர்டே மத்தியானமும் சண்டேயும் வந்து எனக்கு அவர் சொல்லித்தருவார். அப்படி தான் அவர்கிட்ட கீர்த்தனைகள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு
நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கிட்ட என் பொண்ணு அழிச்சுன்னு போயிட்டு இருந்தேன் கிளாஸ்க்கு. ஓ. இப்போ அவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு சொல்லி தருவேளா அப்படின்னுட்டு. பட் கொஞ்ச நாளைக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு அதுக்கப்புறம் யூஎஸ் போகிற ஒரு ப்ரோக்ராம் வந்ததுனால நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கற்றுண்டேன். அதுக்கப்புறம் நானும் என் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிரியா ஸ்ரீசங்கர்னுட்டு, அவள் வந்து லீலாவதி கோபாலகிருஷ்ணன் ஒரு மாமி, ரொம்ப ஃபேமஸ் சிங்கர். அவங்களோட பொண்ணு அவங்களும் நானும் இந்தியன் பேங்க்ல ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால 2 பேருமே சேர்ந்து பாடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ 2 பேருக்கும் வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே ஸ்ருதியில அமைஞ்சிருக்கு, ஒரே மாதிரி இருக்குன்ட்டு 2 பேரும் வி ஸ்டார்டட். அன்னைக்கு ஒரு கச்சேரி மட்டும் தனியாக பண்ணேன். நெக்ஸ்ட் கச்சேரியிலேருந்து ஷி ஜாயின்ட் மீ. நாங்கள் வந்து மைலை சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. அபவுட் 30-35 இயர்ஸாக நாங்கள் வி ஆர் சிங்கிங் டுகெதர். அதுக்கு முன்னாடி நான் வந்து பன்னீர் திருமுறை பாடல்கள்லாம் வந்து சைதை தேவாரம் நடராஜன் ஐயா கிட்ட கற்றுனேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. ரொம்ப லேட்டாக தான், இப்போ தான் ஒரு 11 இயர்ஸ் ஆகுது அவர் தவறி போய். அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் தான் நாங்கள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணோம். ரொம்ப அருமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால் அந்த பன்னீர் திருமுறையை நாங்கள் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கும். அவரோட சிவபுராணம் வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட சிவபுராணம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருமையான ஒரு விஷயமா நான் அதை நினைக்கிறேன். அது சொல்லணும் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது கர்நாடக இசை தாண்டி அந்த பாரம்பரிய நம்மளுடைய அந்த தேவார இசை, நம்மளுடைய சிவபுராணம் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. பன்னீர் திருமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. அதை கற்றுக்கிட்டு பாடுறீங்க அப்படின்னா வந்து தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறத உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைமா. அதான் அவருடைய கம்பல்ஷனில் சொல்லிகிட்டே இருப்பார், ரேடியோவில் ஆடிஷன் போடுன்னு அவர் சொல்லி இப்போ வந்து நான் பீஹையில் பாடின்னு இருக்கேன் ரேடியோவில். ஸோ ஆசிரியர்களோட அருள் வந்து நிறைய இருக்கு. திருவருள், திருவருள் எல்லாம் இருக்கிறதுனால எங்க மியூசிக் ஜேர்னி வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க திருவருள்னு சொன்னோடனே எங்க சேனலும் வந்துருச்சு. அதுல அதிகமா குருவருள் பத்தி தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப அழகா அது வாழ்க்கையில உண்மையா ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னு நீங்க உட்காந்து சொல்லும் போது நேயர்களுக்கு சொல்றது எதுவும் பொய் இல்லை, இதனுடைய கொஞ்சம் காலங்கள் தான் வேணும், நம்ம பொறுத்திருந்தோம் அப்படின்னா கிடைக்குங்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரையும் வந்து நேர்காணல் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்குது. அவங்க வந்து பேசுற வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய நிலையிலேருந்து பாடக்கூடிய நிலைக்கு போகும்போது அவங்க நிஜமாவே தன்னிலை மறந்து அந்த இறைவனிடத்துல தன்னை ஒப்படைச்சிட்டு பாடுற அளவுக்கு லயிச்சு தான் பாடுறாங்க. தொடர்ந்து 6 பேரும் வந்து அமர்க்களப்படுத்திட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியே ஆகணும். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே இசையை வந்து வாசிக்கிறதுங்கிறத தாண்டி நீங்கள்லாம் சுவாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் சந்தோஷமாக உணர முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இங்கே திருவருளில் வந்து இந்த நவராத்திரி விழாவை சிறப்பிச்சு கர்நாடக இசை கற்றுக்கிறதுக்கு வயதோ இல்லை நம்மளுடைய குடும்ப சூழலோ இல்லை குழந்தை பிறந்துச்சு இதெல்லாம் ஒரு தடையே இல்லை. அழகான ஒரு மெசேஜும் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய மனமார்ந்த இப்போவே நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சிடுறேன். நீங்கள் வரணும், வந்து இன்னும் பல விழாக்களை சிறப்பிச்சு தரணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிறேன். நான் ஒரே ஒரு சின்ன மெசேஜ், எங்கள் குருமார் அந்த சைதை தேவாரம் நடராஜன் ஐயாவுடைய நினைவு நாளை வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க. எல்லாருமா சேர்ந்து பன்னீர் திருமுறை பாடி செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதில் காம்படிஷன்லாம் வச்சு அதில் வின் பண்ணுறவாளுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். அந்த விழாவுக்கு நீங்கள் வந்து உங்கள் திருவருள் டிவிலேருந்து வந்து எங்களுக்கு எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாம்மா. ஸோ கண்டிப்பாக நான் என்னுடைய சேனல் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியுமோ நம்ம கண்டிப்பாக வந்து செய்கிறோம். அதுவும் இசை ஆன்மீகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக திருவருள்லேருந்து நிற்போம் அப்படிங்கிறத சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் இருக்குது. நம்மளுடைய திருவருள்ல பார்த்தீங்கன்னா இந்த தினம் ஒரு ஸ்லோகமே மெயினாக குழந்தைங்களுக்காக ஆரம்பிச்சது. அவங்க டெய்லி கற்றுக்கணும், இந்த பாடணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல இனிஷியேட்டிவ் நீங்களும் எடுத்திருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இணைஞ்சு நல்ல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். மக்களே, இன்னைக்கு வந்து 6வது நாள் ரொம்ப ரொம்ப அழகா நல்ல என்ன சொல்கிறது புரட்சிகரமான விஷயங்களுக்கு வந்து சிவப்பு என்றைக்குமே உகந்த நிறமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்படி தான் வந்து புரட்சிகரமான ஒரு சிந்தனை, வயசோ எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறத அழகாக அவங்க வந்து தன்னுடைய இசையில் சாதிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க ரேவதி ஸ்ரீதரன் அம்மா அவர்கள். ஸோ இன்றைக்கு எபிசோடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்த்துருப்பீங்க. ஆக நாளைக்கு என்ன நிறம் நம்ம உடுத்திக்கணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே போல் 7வது 8வது 9வது நவராத்திரி திருநாளில் நம்ம என்னென்ன செய்யணும்,
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பு விருந்தினர்கள் இன்னும் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க திருவருள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.